அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற எல்லாரும் புது சிருஷ்டியாக இருக்கிறார்கள். அங்கே ஜாதி என்றும் இல்லை, மொழி வேற்றுமை என்றும் இல்லை. நான் இந்த மொழி பேசுகிறேன், ஆகவே நான் தான் சிறந்தவன், அந்த மொழி பேசுகிறவன் கீழானவன், அப்படியும் இல்லை. நாடு ரீதியான வேற்றுமை கூட இல்லை. இந்த நாட்டுக்காரனாக்கும், நான் இந்த இடத்துக்காரனாக்கும், நான் திருநெல்வேலிக்காரனாக்கும், நான் கன்னியாகுமரிக்காரனாக்கும், இல்ல நான் துபாய்க்காரனாக்கும், நான் யூரோப்புக்காரனாக்கும், நான் அமெரிக்காக்காரனாக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம். கடவுள் படைத்த படைப்பில் கடவுள் தான் இரண்டாக பிரித்து படைத்தார். ஆணன் தனியாக, பெண்ணை தனியாக படைத்தார். ஆனால் அந்த வேறுபாடு கூட, நீ நான் ஆண், நீ பெண், ஆகவே நான் உன்னை காட்டிலும் மேலானவன், நீ என்னை காட்டிலும் கீழானவன், அந்த ஒரு அடக்குமுறை கூட கிறிஸ்தவத்திலே கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா, இல்லை இந்த உலக வழக்கத்தின்படியான மூட நம்பிக்கைக்குள்ளாக இருக்கிறீர்களா? சிந்தியுங்கள்.